மேஷராசி அன்பர்கள், நீங்கள் வந்துட்டு எவ்வளவு அடிபட்டாலும் வலிக்காதது போலயே காட்டிப்பீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலேயே உங்களுக்குள்ளேயே போட்டு நீங்களே வச்சுக்குவீங்க. அந்த கஷ்டத்தை யாருக்கிட்டையும் அவ்வளவு எளிதில் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லோரையுமே சந்தோஷமாக வச்சுருப்பீங்க. சுற்றி இருக்கிற எல்லோருமே அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. ஆனால் திருப்பி உங்களுக்கு யாருமே எந்த ஒரு நல்லதுமே பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. இது நம்மளோட சொந்தம், நம்மளோட தெரிஞ்சவங்க, நம்மளோட நண்பர்கள் அப்படின்னு எல்லாரையுமே நம்மளோடது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க தான் மேஷராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. எப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும், நம்ம செய்கிற நல்ல விஷயத்துக்கான நல்ல பலன் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் தான் உங்களுக்காக இந்த பதிவு. இந்த பதிவில் இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்குது, இந்த வாரத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது, கிரக நிலைகளால் ஏற்படும் நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த பதிவில் நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி முறையாக வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசராசி ராசியிலேயே முதல் ராசியாக வருது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தலைமைத்துவத்தை ரொம்பவுமே சிறப்பாக செய்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு முடிவுமே தீர்க்கமாக எடுப்பீங்க. இந்த மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இந்த மேசராசியில் இருக்கிற நீங்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையிலையும் சஷ்டிகளையும் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டு வணங்கி பாருங்கள். நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் உடனுக்குடன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கண்ட கனவு பலிக்கும். ஏன்னா முருகனின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவ்வளவு முருகனை பிடிக்கும். அதனால தான் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. முருகனுக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்க இந்த மேசராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் மனமாற வணங்குங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறணும் அப்படின்னு நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு தீர்வும் இருந்திருக்காது, முன்னேற்றமும் இருந்திருக்காது. வெறுத்து போய் விட்டுருப்பீங்க, ஜாதகத்தையே பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஒரு முறை நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சு நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இதை சொல்கிறோன்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. நீங்கள் நேரில் போகணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. ஃபோன் பண்ணாலே எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்க முடியும். சரி, வாங்க நம்ம இப்போது உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த கிரக நிலைகளால் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேஷராசியில் வந்துட்டு அஸ்வினி, பரணி, அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்துட்டு புதனும் குருவும் சுக்கிரன் இவங்க 3 பேருமே இருக்காங்க. சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் வந்து கேதுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானத்தை எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பெற முடியும். எடுத்தமோ கவுத்தமோன்னு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. முக்கியமாக உங்களோட பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும். சில சிக்கலான பிரச்சனைகள் கூட சுமூகமான முடிவை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. இந்த வாரம் சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் மன தடுமாற்றத்தை அளக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்கும். பணவரத்து எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் உங்களோட தேவை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு சீராக இருக்கும். சூரிய பகவான் சஞ்சாரம் உங்களோட வாழ்க்கையில் தடுமாற்றத்தை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய பின்னடைவு வந்திருக்கும், தொழில் வியாபாரம் அப்படின்னு. அந்த பின்னடைவு எல்லாமே நீங்கி முன்னேற்றத்தை பெற முடியும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களோட வேலை விஷயத்தில் இந்த வாரம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்ச காலம் தள்ளி போடுறது நல்லது. இப்போ இருக்கிற வேலையிலே எப்படி நம்ம இருக்கலாம், எப்படி நம்மளோட வேலையை சரியாக செஞ்சால் இந்த வேலையில் அதிக சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேலையை விட்டுட்டு போகலாம், வேறு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் வராதிங்க. இப்போ நீங்கள் வேலையை விட்டிங்கன்னா புதுசாக வேலை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் பல சிக்கலும் வரும். எல்லோரையுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை வரலாம். உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உறவினர் வருகை கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களோட குடும்பத்தை பற்றி ஏதாவது சொல்வீங்க, அவங்க யாரை பற்றியாச்சும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு தேவையில்லாத மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க, கவனமாக இருங்க. முக்கியமாக யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. உங்ககிட்ட யாராச்சும் அப்படி மற்றவங்கள பற்றி சொன்னால் கூட எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதனால் பல சிக்கல்கள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்களே, பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் வந்துட்டு சுப காரியங்கள் ஏற்பாடு நடக்கும். இந்த ஒரு விஷயம் நிம்மதியை கொடுக்கும். சுப காரிய தடைக்கு நன்மை உண்டாக முருகப்பெருமானை பரிபூரண அருளும் கிடைக்கும். நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழங்குங்க. இந்த பதிவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நட்சத்திரக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இப்போ தொடர்ந்து இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொள்ள முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் பலவும் உறவாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினா நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்விக்கு தேவையான புத்தகம் மற்றும் உபகரணங்கள் வாங்குறது பற்றின கவலை நீங்கும். உங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வாரம் அடைய போகிறீங்க. இப்போ வந்துட்டு மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வந்துட்டு நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. இல்லைன்னா ஒன்று போய் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து மன கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் கவனமாக இருங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. இனிமையாக பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களோட குழந்தைகள் வழியிலுமே மன நிம்மதி உண்டாகும். அவங்களோட செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய காரியத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கி இந்த வாரம் சிறப்பாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால திருப்தியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நடந்து முடியும். அதன் பிறகு வந்துட்டு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சாதுரியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமையை பெற போகிறீங்க. நீங்கள் பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் குறைந்து காணப்பட போகுது. எதிர்காலம் பற்றின சிந்தனை உங்களுக்கு இப்பொழுது மேலோங்கும். நீங்களுமே கொஞ்சம் கோபத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்த்தா எல்லா விஷயத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யலான்னு ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட அது வந்துட்டு பல பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால தான் நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். எடுத்தமோ கௌத்தமோன்னு எதையும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் யோசித்து குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதன் பிறகு கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரம். சொல்லப்போனால் இது வரைக்கும் இருந்த கவலைகள், மன கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை நீங்கள் இந்த வாரம் பெற்றிருக்கீங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் மன தைரியம் அதிகரித்து காணப்பட போகுது. தன்னம்பிக்கையும் சரி, விடாமுயற்சியும் சரி அதிகரித்து காணப்படும். பண தேவை சீராக இருக்கும். வீண் செலவு கொஞ்சம் மன அமைதியை குறைக்கலாம். அதனால் செலவு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். என்ன விஷயம் தேவைப்படுது, எந்த விஷயம் தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் அலசி ஆராய்ந்து செலவு பண்ணுங்கள், நல்லதாக இருக்கும். தேவையில்லாத பொருட்களை வாங்கி செலவு விஷயத்தில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. வரவு சீராக இருக்கும் பொழுது எதிர்காலத்திற்கான பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான சேமிப்பை தொடங்குறது இந்த காலகட்டத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பானது அமையும். மேசராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதம் முடிவதற்குள்ள ஒரு முறையாவது உங்களோட குலதெய்வத்தை கட்டாயம் வணங்கிட்டு வந்துடுங்க. ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச எல்லா காரியங்களுமே நடக்கும். குலதெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். மனக்கவலை நீங்கும். எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பிறக்க உங்களோட குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும்.
உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.